ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது கிடையாது, இது பாப்பாக்காக வேக வைக்கிறேன் கெழுங்கும் ஆப்பிளையும். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது காடை முட்டை ரோஸ்ட், அது கூட ஒரு கருவேப்பிலை பொடி தோசை. ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் டிஷ். நம்ம தோசையை சைட் டிஷ்ஷாக தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் காடை முட்டை வாங்கியிருக்கேன். இதில் 18 காடை முட்டை இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக கோலி உருண்டை மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிண்ணத்தில் தான் இப்போ அதை பண்ண போகிறோம். அது 1-2 முட்டை கிடையாது, நம்ம ஒரு 10 முட்டை பண்ண போகிறோம். ஓகேங்களா? சின்ன சின்ன சைஸ் தான், ஒரு ரூபாய்க்கு ஒரு முட்டை அப்படியே சாப்பிட்டுடலாம். ஆனால் அதுக்குன்னு இது நிறைய சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து, நல்லதும் கூட. நார்மல் எக்கை விட பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு நாளைக்கு 4க்கு மேலே எடுத்துக்கூடாது, ரொம்ப ஹீட் இது. ஸோ ஒரு நாளைக்கு 4ன்றது லிமிட். ஓகேவா? 10ன்றது நான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சேர்த்து பண்ணுறேன். ஸோ இது 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்லேயே வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நார்மல் எக்கு மாரிலாம் தேவையில்லை. இப்போ நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது தொக்கு மாதிரி பண்ணுவோம், அப்படியே ரோஸ்ட் மாதிரி அப்படியே ட்ரையாக வரணும். ஓகே, இப்போ அந்த காடை முட்டையை நார்மல் வாட்டரில் மாற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி இந்த ஓடை மட்டும் எடுத்துக்கலாம். இது கரெக்டான டைமிங்கில் வேக வச்சோன்னா அந்த ஓடு கரெக்டாக உறிஞ்சி வந்துடும். கொஞ்சம் டைமிங் அதிகமாகிட்டதுன்னா லைட்டாக ஹார்டாகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் நார்மல் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி சூடு பண்ணிட்ட பிறகு போட்டோம்னா கரெக்டான ஒரு டைமிங். அப்படி பண்ணால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே வந்துடும். பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி அழகாக வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் உரித்து எடுத்துக்கலாம். உரிச்சிட்டே இருக்கும்போது லைட்டாக பசிச்சுதா, அதனால ஒரு முட்டையை எடுத்து வாயில் போட்டுவிட்டேன். போகும்போது முட்டை தான் இருக்கும். ஒரு 3 முட்டை சரியாக உரியல, பேலன்ஸ் எல்லாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கல்லில் நல்லா சூடு பண்ணி, தோசை தவா சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு அப்படியே இந்த முட்டையை அதில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு இதை அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்படி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நம்ம அந்த தொக்கோடு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் சாப்பிடும்போது. ஓகே, கரெக்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம அதுக்கான மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். பானை எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு. நான் ஸ்பூன் சொல்கிறேன், நிறைய பேர் அது சொல்கிறாங்க, இல்லை 1 ஸ்பூன் எப்படி போடுவேன் அப்படின்னு. இது ரொம்ப சின்ன ஸ்பூன், இது டீஸ்பூன் மாதிரி ரொம்ப சின்னது. ஸோ இதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டிருக்கேன். நார்மல் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 1/4 தான் இருக்கும். அது ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை அப்படியே நல்ல ஒரு தடவை கலரி கொடுத்துட்டோன்னா பானையில் செய்கிறது இது ஒரு நல்ல ஈஸியாக பண்ணிடலாம். கடகடன்னு கலர்றதுலாம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அது நல்லா வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தில் உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான் உப்பு போடுவாங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு
தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி அப்படியே அது வந்து வெங்காயம் தக்காளியும் அப்படியே மெஜ்ஜாகிற அளவுக்கு நல்லா அது பேஸ்ட் மாதிரி ஆகணும். மூடி வச்சுருவோம். அப்பப்போ இந்தமாதிரி மூடி வச்சு கலர்னிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் தக்காளி. இது இங்கே துபாயில் இங்கே வாங்குற தக்காளி அவ்வளோ சீக்கிரத்தில் வேக மாட்டேங்குது. நம்ம தக்காளி இருந்தால் என்னத்துக்கு டக்குன்னு வந்துட்டுருக்கோம். லைட்டாக பசிக்குதா, அதனால் என்ன பண்ணலாம், அந்த இது பர்த்டேக்கு வந்து அந்த சாக்லேட் தான், டார்க் சாக்லேட் வித் ஆல்மண்ட். இது 75% இருக்குது டார்க் சாக்லேட் கோகோ. ஸோ எப்பவுமே 70% மேலே இருக்கிற டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுங்க. இது கிட்கேட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எனக்கு கிட்கேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டைரி மில்கை விட. கிட்கேட்டை விட 5 ஸ்டார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தான் கண்டென்ட் நிறைய இருக்கும். ஆல்மண்ட் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. ஓகே, தக்காளி லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து சின்ன ஸ்பூன். இது சின்ன ஸ்பூனில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சமாச்சு லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கணும், அப்போ தான் அது ரோஸ்ட்டாக மாறும். இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கை ஆட் பண்ணி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அப்படியே நல்ல ஒரு ரோஸ்ட் மாதிரி ஆகிடும். இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டாலோ இல்லைன்னா ஒரு தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட வேண்டியது தான். ஓகே, இப்போ மெயின் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணணும்ல, அதுக்கு நான் நார்மலாக ரோஸ்ட் பண்ணல அதே தவாவை தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி இட்லி பொடி இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருசு இப்படி ஒரு பெருட்டு அப்படி பெருட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஓகே, நம்ம தலைவர் சொன்ன மாதிரியே ஒரு ஊத்தப்பத்தை ரெடி பண்ணிட்டோம். பானையில் பண்ணுறதுல ஒரு பெரிய பெனிஃபிட்டே இதுதாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கூட பார்த்தீங்களா, அது உள்ளே இருக்கிற அந்த ஹீட்டுக்கு அப்படியே அது கொதிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஊத்தப்பத்தை அப்படியே லைட்டாக சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே அந்த தொக்கோடு சேர்த்து அப்படியே ஒரு முட்டையும் வச்சு எடுத்து பாருங்கள், அப்படியே சுட ஆவி பறக்க இந்த மாதிரி அப்படியே ஒரு டிஃபனு, ஒரு எக்கு, ஒரு ரோஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.